ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன டிசைன்ஸ் பார்க்க போகிறோம்டா, ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் யாருக்கு ஸ்டிச் பண்ணுறோம்டா, ஒரு 60+ ஏஜ் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறா. இதில் வந்து நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்டா, இந்த சாரீ வந்து ஒரு க்ரீன் கலர் சாரீ, அதில் வந்து சில்வர் ஜரி வர்றதுனால சில்வர் தீமே வந்து எடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல் 3 லைன்ஸ் ஆஃப் ஜரி த்ரெட் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு லைன் ஆஃப் கட் பீட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு வந்து செயின் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் செயின் ஸ்டோன் என்ன செய்வேன், பேஸ்ட் பண்ண மாட்டேன், ஸ்டிச் பண்ணுவேன். அதுதான் வந்து லைஃப் கொடுக்கும், ஸ்டிச்சிங் தான் லைஃப் கொடுக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு கட் பீட்ஸ் லைன் வந்து கொடுத்து நெக் லைனை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நான் வந்து அந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணதும் அதுக்கு அடுத்த ஒரு லைன் கட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணதும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் அதை நான் அட்டாச் பண்ணல. ஓகே, அதுக்கு பிறகு பார்த்தா சாரியோட கலர் என்னமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட்டை சூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் வந்து சில்க் த்ரெட் ப்ளஸ் குந்தான் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப்பில் முட்டாஸ் வந்து போட போகிறேன். இவ்வளவு தான் இந்த ப்ளவுஸோடைய டிசைன். இதுதான் ஃப்ரண்ட் நெக் லைனுக்கும் வரும், பேக் நெக் லைனுக்கு வரும், ஸ்லீவுக்கும் வரும். ஸ்லீவுக்கு வந்து நெக் லைனுக்கு போட்டது போடாமலுக்கு என்ன செஞ்சுருப்பேன்டா, இந்த சில்க் த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு முட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஏன் இவ்வளோ சிம்பிளாக வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம்டா, அவளுடைய ஏஜ் வந்து 60+. அவளுக்கு வந்து ஆரி ஒர்க் ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுசஸ் போடணுமன்ற ஆசை இருக்குது. பட் ஆனால் கிராண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சிக்கு சிக்குன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பார்த்தா அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப மைல்டாக இருக்கணுமென்ட்டு கேட்டதுனால இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அவளுக்கும் பிடிச்ச டிசைன் தான் இது. ஸோ சில பேர் வந்து ஏஜ் ஆனவங்க கண்டிப்பாக நல்ல கிராண்டாக போடுறவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம டிசைன் போட முடியும். அவங்க சூஸ் பண்ணி கொடுக்குற டிசைன் தான் சூஸ் பண்ண முடியுன்றதுக்காக இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த டிசைன் உங்களுக்கு போடுறதுக்கு எடுக்கிற டைம் வந்து ரொம்ப மினிமலான டைம் தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்களா சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை மிடில் இருக்கிறீங்களா கொஞ்சம் டைம் உங்களுடைய ஸ்பீடை பொறுத்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து நான் ஒரு 1.5 hours போட்டு முடிக்கக்கூடிய டிசைன் தான். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடைக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் எப்போயுமே ரஃபாக ஒரு இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ப்ளவுஸஸுக்கு போடணும். இல்லாட்டி த்ரெட் வந்து உங்களுக்கு சிக்கடிக்க சிக்கு கொடுக்கும். அதனால் எப்போயுமே ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஃப்ரெஞ்ச் நாட்டும் வந்து உங்களால் நீட்டாக போட முடியும். ஓகே, சில பேர் வந்து போடுவீங்க ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒன்று வந்து சிக்கடிக்கும், இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டே வராது, அப்படியே டக்குன்னு கீழே இறங்கிடும் நூல். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃப்ரெஞ்ச் நாட் வரும். ஓகே, இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடித்ததுக்கு பிறகு குந்தான் ஸ்டோன் வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஸ்கொயர் ஷேப் குந்தான் ஸ்டோனை வந்து வச்சு அதில் பேஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கொடுத்து, இதுதான் வந்து ஃபினிஷிங் லுக். இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் லுக் வந்து இதுதான். நெக் லைன் அண்ட் முட்டாஸ், இதுதான் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்குக்கு வரும். கைக்கு மட்டும் நான் முட்டாஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து பார்டர் வந்துடுது, பார்டரே வந்து ரொம்ப சில்வராக இருக்கிறதுனால ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு ரீசன் வந்து இந்த ப்ளவுஸுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன் சூஸ் பண்ணதுக்கு காரணம், சாரி வந்து உங்களுக்கு சில்வரான ஜரி, சில்வர் ஜரியில் எந்த நீங்கள் சாரி எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ப்ளவுஸ் போட்டாலும் சரி, டார்க் கலர் சாரிக்கு சில்வர் வந்துச்சுன்னாலே டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப இந்த சில்வர் தான் வந்து அந்த சாரியோட இதையே வந்து டாமினேட் பண்ணிடும், கலரை வந்து டாமினேட் பண்ணிடும். நீங்கள் டார்க் கலருக்கு வந்து சில்வர் கலர் எப்பயுமே சூஸ் பண்ணிக்கல, சில்வர் கலர் ஜரி எடுத்திங்கன்னா சில்வர் தான் வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணும். இதே இது நீங்கள் டார்க் கலருக்கு கோல்டு ஜரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து டாமினேட் பண்ணாது, அந்த கலர் தான் வந்து சாரியோட கலர் தான் உங்களுக்கு லுக் காட்டும். இதே இது நீங்கள் மைல்டான கலர்ஸுக்கு வந்து சில்வர் ஜரி எடுத்திங்கன்னா தெரியாது, அது வந்து அடிக்கிற மாதிரி தெரியாது, டாமினேட்டும் பண்ணாது. ஸோ இந்த டிசைன் சூஸ் பண்ணதுக்கு வந்து அதுவுமே ஒரு ரீசன் தான். நீங்கள் ஸ்டோன் ஒர்க் எடுத்தாலோ, இல்லை சில்வரில் தான் வேறு, கோல்டில் எதுவுமே கொடுக்க முடியாது, சில்வரில் தான் வேறு எல்லாமே கொடுக்க முடியும், கொடுத்தாலோ உங்களுக்கு வந்து அதுதான் டாமினேட் பண்ணி ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியும்ன்றதுக்காக இது கொடுத்துருப்பேன். இது பார்டர் வந்து ஸ்லீவுக்கு பார்டரும் சில்வர்லேயே வந்திருக்கிறதுனால நான் வந்து பார்டருக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அதுவே வந்து அங்கே டாமினேட் பண்ணி காட்டுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் லுக் வந்து கொடுக்காது, ரொம்ப ஒரு அடிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால ஒர்க்கை வந்து மினிமலைஸ் பண்ணி விட்டுறணும்.
ஓகே. இதுதான் ஃபைனல் லுக் ஹேண்டோட. இவ்வளோ நேரமும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என்னுடைய வீடியோஸுக்கு சப்போர்ட் கொடுங்க. கிளாஸஸ் வேணுமெண்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள், ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.